பா எல்லாத்தையுமே நம்மளே ஹேண்டில் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு எமோஷனல் சப்போர்ட்டே இல்லை. இவங்கிட்ட ஷேர் பண்ணுவோம். காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆபீஸ் போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுதுடா. அதுக்கு அந்த மேனேஜர் அந்த கத்துறோம். எனக்கு புரியுது. கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு போகாம ஒரு 1 hour முன்னாடி சீக்கிரமா எந்திரிச்சு போனீங்கன்னா உனக்கு எல்லாமே சரியாயிடும். மச்சான் இந்த வராரு. ஏய், வர வழியில வண்டியில பெட்ரோல் கம்மியா ஆயிடுச்சுடா. நான் கார் கண்ணாடி இறக்கி விட்டு டிரைவ் பண்ணிட்டே வந்தேன்னா ஒரே வேர்வை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா. வேத்துச்சா? ஆமா. கஷ்டமாயிடுச்சா? அப்ப வரப்ப பெட்ரோல் போட்டு வர வேண்டியதானே? இல்லன்னா நிறுத்துறப்பயோ பெட்ரோல் போட்டது நிறுத்தணும். பயங்கரமா தலைவலிக்குதுடா. தலைவலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? அங்க பச்சை கலர் டப்பால ஒரு மாத்திரை தெரியுமா, எடுத்து ஒரு சரியாயிரும். எனக்கு என்ன படிப்பு இல்ல, அறிவு இல்ல, காமன் சென்ஸ் இல்லையா? எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்கிட்ட வந்து புலம்புறது ஒரு பாசத்துக்காக, ஒரு பாம்பரிங்காக. புரியுதா? இப்போ நான் வந்து பாம்பர் பண்ண சொல்யூஷன் எனக்கு வேணாம். பிரச்சனைனா சொல்யூஷன் தானே தர முடியும். இவன் என்ன புதுசா பேம்பர்ன்றா? சரி ஓப்பனா கேட்டா பேம்பர் பண்ணி விட்டுருவோம். பூஜு அடியே இல்ல பூஜு பத்தல தங்கமே. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் எப்படி பேம்பர் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோகத்துக்கு சாக்லேட், பிரச்சனைக்கு ஹாட் சாக்லேட், மனசு கூலாக கூல் ட்ரிங்க்ஸ், உன் குமரலுக்கு குக்கீஸ், என் பாசத்துக்கு பாதாம். இது எல்லாம் சேர்த்து உனக்கு எப்படி பேம்பர் பண்ண போறான்னு மட்டும் பாரு. ஸ்நாக்ஸ் ஓகே. அப்படியே படம் பார்த்துட்டு ஒரு ஹெட் மசாஜ். அவ்வளவுதானே? பேம்பர்டா ஓகேவா? ஆனா என்ன இதெல்லாம் ஜங்க் ஃபுட், இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியே கிடையாது. லாஜிக்கா பேச அடிக்கிறான்.